வாங்க. அதை வச்சு ரிப்போர்ட்டை வைங்க. அவங்க இன்னொரு வாங்க வைங்க. வாங்க. வாங்க. சார் எனக்கா போட்டு உட்காருங்க. இப்படி இப்படி பக்கமாக திருப்பி போடுங்க. இப்படி போடுங்க. உட்காருங்க பாய். வணக்கம். நான் உங்கள் வர்மத்தமிழன், வர்மக்கலை ஆசான், வர்மக்கலை மசாஜ் சென்டர், வேலூர் சாய்நாதபுரம், நடேச முதலியார் தெரு, வேலூர். பாய் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் சாதி பாஷா. கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு பாய். கள்ளக்குறிச்சி சிட்டி தான். கள்ளக்குறிச்சி சிட்டிலே இருக்கீங்க. ஓகே. உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? 49. 49. என்ன ப்ராப்ளத்துக்காக இப்போ என்ன பார்க்க வந்திருக்கீங்க? கீழே விழுந்துட்டேன். அதில் வந்து பேக் பெயின் சரியாக நடக்க முடியல. சர்வைக்கல் லைனில் அடிபட்டிருக்கா? முதுகில் அடிபட்டு, முது தண்டு வடத்தில் அடிபட்டிருக்கா? என்ன சொன்னாங்க டாக்டரு? தண்டுவாட பாதிப்பு தான். தண்டுவாட பாதிப்பு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தோம். வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது? யூரின் ப்ராப்ளம் இருக்குது. யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. சரியாக வரமாட்டேங்குது. சரி, ஓகே. வேறு யூரின் மோஷனு ரெண்டுமே ப்ராப்ளமாக இருக்குது. மருந்து சாப்பிட்டா தான் வருது. கை காலெலாம் அப்படி பொறுமையாக நடக்க முடியுதுங்களா? வேலை செய்யலை. ஃபிங்கர் வேலை செய்யலை. கம்மிங்க. எவ்வளோ மூடுறீங்க? மூடுற வாடு இருக்கட்டும். மூடுங்க. கை மூடுங்க. இப்போ மூடுவேன். இது கொஞ்சம் நேரம் இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே இதாகிடுது, நின்றுடுது, ஸ்டக் ஆகி போகுது. ரெண்டு கையில் அதே மாதிரி இருக்கா? கை தூக்க முடியுதா? கையெல்லாம் தூக்கலாம். தூக்குங்க. இந்த கை தூக்குங்க. ஓகே. சரி. காலெலாம் வந்து நீங்கள் நடக்கிற அந்த அளவு தான் நடக்க முடியும். இடுப்பில் என்ன பெல்ட்டு போட்டிருக்கீங்களா? இடுப்புக்கு பெல்ட்டு இல்லை. கால் தூக்குங்க. சரி. முட்டி தூக்குங்க. துணி எடுங்க. கால் வீக்கம். ஓகே. கால் நடக்க முடியலையா? சரியா? கால் ரெண்டு காலுமே நடக்க முடியாமல் இருக்குது. கை விரலாங்க மூட முடியாமல் இருக்குது. இடுப்பில் வலி இருக்குது. தண்டுவோட பாதிப்பு. இப்போ என்னை பார்க்க வந்திருக்கீங்க. இது வந்து வர்ம வைத்தியத்துக்கு முன்னே எடுக்கிறோம். எங்களுடைய வர்ம மசாஜுக்கு முன்னே எடுக்கிறோம். இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ஓகே. ஆரம்பிக்கலாமா? நடந்து படிக்கட்டு ஏறுங்க. போபை படிக்கட்டு போபை ஏறு. படிக்கட்டு ஏறு. தாராளமாக ஏறணும். அந்த லைட் ஆஃப் பண்ணு. லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணி விடுங்க. பேனர் நல்லா ஏறி பாருப்போ. ரெண்டு காலும் மாற்றி வச்சு ஏறணும். ஏறு. அந்த காலத்துக்கு வை. போ ஏறு. சூப்பர். ஏறு. குட். எவ்வளோ இந்த மாதிரி ஏறி எவ்வளோ நாளும் ஆகுது? இவர் எவ்வளோ நாள் ஆகுது இந்த மாதிரி ஏறி? இறங்கு போய். ஸ்டெப் ஏரியா வருஷம் நல்லா மாற்றி இறங்கு போய். சீக்கிரமா இறங்க. ஒன்றும் இல்லை. முட்டி ஃப்ரீயா வை. வா. மாற்றி வச்சு இறங்கு. அப்படி. அவ்வளோவா? வாங்க. இந்த காலம். சூப்பர். போங்க. உள்ளே போங்க. இப்போ நல்லா நடக்கணும். இடுப்பு வலிக்குதா? அது என்ன இடுப்புக்கு ஒன்றும் எதுவும் பண்ணல. உங்களுக்கு L4 L5ல் முதுகு தண்டு வடத்தில் பாதிப்பு. சரியா? இப்போ அது இன்னும் பண்ணல. முட்டிக்கு, கை, காலுக்கு எல்லாமே பண்ணியிருக்கு. இன்னும் இதுக்கு பண்ணலை. இனிமேல் தான் பண்ணணும். உட்காருங்க. சேரில் உட்காருங்க. சேரில் உட்காருங்க பாய். இப்போ உட்காருங்க. எப்படி இருக்குது? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா? கால் முட்டி மடக்க முடியுதா? கை வரல மூடி பாருங்க. ஃப்ரீயாக மூடுதா அவர்களுக்கு? பாய் சொல்லணும் பாய். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் என்னென்ன ஆகிருக்கு உனக்கு. வரல மூட முடியுதா? கை தூக்கி பாரு. முன்னோட ஃப்ரீயாக போதா பார். நல்லா ஃப்ரீயாக போதா? கால் எப்படி இருக்கு? இப்போ படிக்கட்டு ஏறின எப்படி தெரிஞ்சு? நல்லா இருக்குதா? ஓகே. இன்னும் உங்களுக்கு வைத்தியம் முடியல. இன்னும் அடுத்தது பண்ணணும். பண்ணிவிட்டு திரும்ப எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? வணக்கம். நான் உங்கள் வர்மத்தமிழன், வர்மக்கலை ஆசான், வர்மத்தமிழன் 108 வர்மக்கலை வைத்தியசாலை, சாய்நாதபுரம், வேலூர், நடேச முதலியார் தெரு. ஐயா வணக்கம். இப்போ உங்களுக்கு 2வது டைம்
உங்களுக்கு வர்ம தொக்கணம் பண்ணியிருக்கோம், வர்ம மசாஜ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய ஃபீட்பேக்கை சொன்னீங்க. இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணியிருக்கு இடுப்புக்கு, முட்டிக்கு, கை, கால் எல்லாத்தையுமே நம்ம வர்ம தொக்கணம் பண்ணியிருக்கோம், வர்ம மசாஜ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி இருக்குங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. உடம்பு ஃப்ரீயாக இருக்குங்களா? கை நல்லா மூட வருது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக கை மூட வருது. வேறு என்ன இருக்குங்க? நடக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நடக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா? படிக்கட்டு ஏறி இறங்குறது நல்லா இருக்கா? இப்போ கால் முட்டி மடக்குது, ஒரு வலி இருக்குது, வலி இல்லாமல் இருக்கா? ஓரளவுக்கு மடக்கிறேன். மடங்குது. இடுப்பு வலி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் கம்மியாக தான். நல்லா உட்கார முடியுதா? முன்ன உட்காந்து பாருங்கள். முன்ன எப்படி உட்காருவீங்க, இப்போ எப்படி உட்கார முடியுது பார்த்துங்க. உள்ளே தள்ளி உட்கார முடியல. ஆமாம், இப்போ நல்லா உள்ளே தள்ளி உட்காந்து நல்லா உட்கார முடியுதா? முன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வர்ம தமிழங்கிட்ட வந்து வர்ம வைத்தியத்தில் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு சொன்னீங்க? எங்கேருந்து கீழே வீந்தீங்க? ஏனையிலேருந்து கீழே வந்து. ஏனையிலேருந்து கீழே வீந்து உங்களுக்கு சர்வைக்கல் லைனில் அடிபட்டு முதுகு தண்டதில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இது வரைக்கும் இடுப்பில் வந்து நெட்டி வந்ததில்லை. ஆமாம், இப்போ நீங்கள் பிடிச்சி இப்படி உங்கள் மேலே சாட்சிங்கல்ல. ஆமாம், அதில் மட்டும் 2 தடவை வந்து எல்லா நெட்டெல்லாம் வந்துச்சுங்களா? இது வந்து வர்மத்தில் நாங்கள் எடுக்கிற நெட்டி முறித்தல், சரிங்களா? நெட்டி முறித்தல் முறைன்னு ஒன்று இருக்குது வர்மத்தில், அதை தான் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வர்மம் வந்து எல்லாத்தையுமே வந்து தாய் வைத்தியம்னுவாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டை சித்தருங்க அந்த வழியில் வந்த ஒரு வர்ம வைத்தியம். இதை வந்து நாங்கள் பரம்பரையாக பண்ணுறோம். பரம்பரையாக வைத்தியம் இது, தலைமுறையாக பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வைத்தியம் இது. இது வந்து நான் இப்போ உங்களுக்கு பண்ணியிருக்கேன். நெட்டி முறித்தல்லையும் பண்ணியிருக்கு, நான் இலகு முறையும் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்தது சந்தோஷம் தானே? இப்போ எத்தனை இடத்துக்கு போனீங்க, வந்தீங்க. இப்போ என்கிட்ட வந்து உங்களுக்கு ஹெண்டு. இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த மருத்துவமும் தேவையில்லை, எந்த மருந்தும் தேவையில்லை, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே உங்களுக்கு சரியாக போயிடும். இப்போ உங்கள் விரல் இன்னும் கொஞ்சம் மூடணும். அதுக்கான வர்ம புள்ளி நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், அந்த வர்ம புள்ளி அந்த அம்மா தீண்டும் போது, தடவி விடும்போது, எண்ணெய் போடும்போது சரியாக போயிடும். நம்மக்கிட்ட இருக்கிற வர்ம தைலத்தை வாங்கி தடவுங்க. நாள்பட்ட பிடிப்பு, இரத்தக்கட்டு, சுளுக்கு, இன்னும் சதையில் இருக்கிற அடைப்பு, ரத்தத்தில் இருக்கிற அடைப்பு, நரம்பில் இருக்கிற அடைப்பு எல்லாமே நல்லாகும். ஜவ்வு கீஞ்சி போச்சு, ஜவ்வு விலகி போச்சுன்னா கூட நம்ம ஆயில் நல்லா சுகப்படுத்தும். ஓகேங்களா? வந்தது சந்தோஷம் தானே? ஓகே, ஆல் த பெஸ்ட்.